Redmi Note series Xiaomiக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைனப்னு சொல்லலாம். இப்போ என்கிட்ட ஒரு Redmi Note series ஃபோன் வாங்குறதுக்கான பட்ஜெட் இல்ல. இருந்தாலும் எனக்கு ஒரு Redmi ஃபோன் தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Redmi 9i கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் Redmi 9i ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி இந்த ஃபோனில் என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். Hey guys, this is SRINAND and you're watching Prince of Tech. ஸோ இதுதான் Redmi 9i ஃபோன் வர பாக்ஸுக்கு மேலே Redmi 9i ஃபோன் பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. பாக்ஸுக்கு சைட்ஸ்லேயும் Redmi 9i பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் கண்டென்ட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஃபோனோட ஸ்பெக் ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். உள்ள ரெகுலரான புக்லெட்ஸ்க்கு அப்புறம் Redmi 9i ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸில் ஃபோனோட பில்ட் பார்க்க நல்லா கிளாஸியாக இருக்குது. இப்போ இந்த ஃபோனை சைடில் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பாக்ஸில் ஒரு USB Type B to Type A கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 வாட் பவர் அடாப்டரும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஃபோனை பூட் பண்ணிவிட்டு ஃபோனோட ஃபிசிக்கல் ஓரியோவை பார்க்கலாம். ஃபோனுக்கு பாட்டமில் ப்ரைமரி மைக்ரோஃபோன், சார்ஜிங் போர்ட், அப்புறம் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஃபோனுக்கு ரைட்டில் வால்யூம் ராக்கர் கீ, அப்புறம் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃபோனுக்கு லெஃப்ட்டில் ஒரு டுவல் ஃபுல் ஃப்ளெஷ் சிம் கார்டு ஸ்லாட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை நான் முதல்ல கையில் எடுத்தோடனே நோட்டீஸ் பண்ண விஷயம் வெயிட். இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே ஜென்ரலாக ஹை கெப்பாசிட்டி பேட்டரிஸோடு தான் வருது. ஆனால் இந்த ஃபோனில் ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி கொடுத்தும் இந்த ஃபோனோட வெயிட் வெறும் 194 கிராம் தான். இதனாலே இந்த ஃபோனில் இன்ஹேண்ட் ஃபீல் நல்லாயிருக்கு. அடுத்தது இந்த ஃபோனோட பில்ட். 8500 ரூபாய்க்கு வர ஒரு ஃபோனோட பில்டை விட இந்த ஃபோனோட பில்ட் நல்லாவே இருந்துச்சு. இந்த ஃபோனோட பில்ட் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. பின்னாடி இருக்கிற இந்த மேட் ஃபினிஷ் ஃபோன் கையில் பிடிக்கல நல்ல கிரிப் தருது. இந்த ஃபோனுக்கு பின்னாடி ஒரு சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா பற்றி கொஞ்சம் நேரத்தில் பேசுவோம். ஃபுல் பாடி பில்ட் பாலிகார்பனேட்டாக இருந்தாலும் ஃப்ரண்ட்டில் கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பற்றி பேசல இந்த ஃபோனில் ஒரு 6.53 இன்ச் IPS LCD பேனல் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 1600x720 பிக்சல்ஸ் ரெசல்யூஷனோட. இங்கே பெசல்ஸ் கொஞ்சம் ஸ்லிம்மாக தான் இருக்குது. சின் கூட ரொம்ப பெருசாக இல்லை. இந்த டிஸ்பிளேக்கு மேலே ஒரு வாட்டர் ட்ராப் நாட்ச் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த நாட்சில் ஒரு 5 மெகா பிக்சல் செல்ஃபி ஷூட்டரும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேமராவில் எடுத்த செல்ஃபிஸ் டீசெண்டாக தான் இருந்துச்சு. கலர்ஸும் டீசெண்டாக ரீப்ரொடியூஸ் பண்ணுச்சு. இந்த ஃபோனில் ஒரு டெடிக்கேட்டடான ப்ரோ மோட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ISO ஒயிட் பேலன்ஸ் மாதிரி இருக்கிற செட்டிங்ஸ் மாற்றுறதுக்காக. போர்ட்ரேட் ஷாட்ஸும் பெருசாக குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. எட்ஜ் டிடெக்ஷனும் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ திருப்பி இந்த டிஸ்பிளேக்கு வருவோம். ரெட்மி இந்த டிஸ்பிளேயோட ஆஸ்பெக்ட் ரேஷியோவை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 20:30. இதனால் ஒரு வீடியோ பார்க்கல சைடில் இருக்கிற பெசல்ஸ் கொஞ்சம் சின்னதாக தெரியும். ஸ்பீக்கர் அவுட்புட்டும் லவுடாகவும் கிளியராகவும் இருந்துச்சு. ஹெட்ஃபோன் ஜாக்லேருந்து வர அவுட்புட்டும் நல்லா தான் இருந்துச்சு. வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லைனாலும் கேம்ஸ் விளையாடல ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இல்லாததை நோட்டீஸ் பண்ணுவீங்க. இதோட காம்படிஷனான Realme 6ல் ஒரு 90 Hz டிஸ்பிளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதனாலேயே இந்த டிஸ்பிளேயில் ரெஃப்ரெஷ் ரேட் ஒரு நெகட்டிவ். மற்றபடி பார்த்தா இது ஒரு நல்ல IPS LCD பேனல், நல்ல வியூவிங் ஆங்கிள்ஸோட. அடுத்ததாக இதோட இன்டர்னல்ஸ். இந்த ஃபோனில் மீடியாடெக்கோட Helio G25 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் 2 GHz கிளாக் பண்ணியிருக்காங்க. ரியல் வேர்ல்ட் யூசேஜில் இந்த ப்ராசஸர் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. இன்ஸ்டாகிராம் ஃபீட் ஸ்க்ரோல் பண்ணலையோ இல்லை 2 ஆப்ஸுக்கு நடுவில் ஸ்விட்ச் பண்ணலையோ எந்த ஸ்டார்டர்ஸோ டிலேவோ தெரியல. இந்த ஃபோன் 4GB LPDDR4 RAM, அப்புறம் 64 or 128GB UFS 2.0 ஸ்டோரேஜ் அப்படின்னு 2 வேரியண்ட்டில் வருது. microSD எக்ஸ்பான்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் டிசப்பாயிண்டிங்கான ஒரு விஷயம் இதோட GPU. இந்த GPUனால் பப்ஜி பேன் பண்ணிட்டாங்கல்ல. ஓகே, கால் ஆஃப் டியூட்டி மொபைல் மாதிரி இருக்கிற ஹெவி கிராஃபிக் டிமாண்டிங் கேம்ஸ் எதுவும் விளையாட முடியாது. நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் சப்வே சர்ஃபர்ஸ், டெம்பிள் ரன் மாதிரி இருக்கிற சின்ன சின்ன கேம்ஸ் நல்லாவே ரன் ஆச்சு. சாஃப்ட்வேர்னு பார்த்தா Redmi 9iல் MIUI 12.0.3 Android 10 மேலே ரன் ஆகுது. MIUI 12 Android 10க்கு நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். இப்போ உங்களுக்கு நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் பிடிக்கும் அப்படின்னா MIUI உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான யூசர் இன்டர்ஃபேஸாக தெரியும். MIUIயில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஆட்ஸ். இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ண வரைக்கும் யூசர் இன்டர்ஃபேஸில் எந்த ஆட்ஸும் பாப்பப் ஆகலை. இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் ஏரியாவில் அப்பப்போ கொஞ்சம் ஆட்ஸ் பாப்பப் ஆச்சு. இதனால் நோட்டிஃபிகேஷன்ஸ் பிளாக் பண்ண வேண்டி இருந்துச்சு. இது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு மேஜர் நெகட்டிவ்.
பேட்டரி லைஃப்னு பார்த்தா இந்த ஃபோனில் ஒரு பெரிய 5000 mAh பேட்டரி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மீடியம் டு ஹெவி யூஸ் பண்ணாலும் நாள் முடியலை ஒரு 20 to 25% பேட்டரி மிச்சம் இருந்துச்சு. சார்ஜிங்னு பார்த்தா இங்கே ஒரு 10 வாட் பவர் அடாப்டர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது டைப் சி கிடையாது, இன்னும் மைக்ரோ யூஎஸ்பி தான். இருந்தாலும் இந்த சார்ஜர்னால இந்த ஃபோனை 0 to 100 3 மணி நேரத்துக்கும் கம்மியான டைமில் சார்ஜ் பண்ண முடியும். இப்போ இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனில் ஒரு 13 மெகாபிக்சல் கேமரா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க f2.2 அப்பர்ச்சரில். இதில் எடுத்த ஷாட்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. சாஃப்ட்வேர் ப்ராசஸிங்னு பார்த்தா ரெட்மி கொஞ்சம் கலர்ஸ் வார்மாக தான் எடுத்துகிட்டு வராங்க. லோலைட் ஷாட்ஸ்னு பார்த்தா ஓகே, கொடுக்குற காசுக்கு லோலைட் ஷாட்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. லோலைட் ஷாட்ஸ்னு பார்த்தா ஓகேன்னு சொல்லலாம். 8500 ரூபாய்க்கு ரெட்மி 9i ஒரு நல்ல ஃபோனாக தான் தெரியுது. இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is SRINAND signing off from Brains of Tech.